கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டு தொடர்புகள் வரும். திடீர் வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடும். வேலையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் இந்த மாதம் பிரச்சனைகள் இல்லாத காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே போய் இருக்கிறதுனால சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோட நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. விவசாயிகள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, பால் பதனிடும் பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, தண்ணீர் வியாபாரம் பண்றவங்க, அது தவிர காய்கறி, பழங்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்றவங்க, நீர்நிலைகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.